students, welcome to BioCareer. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard unit 1 reproduction in organismல என்னென்ன deleted portion அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன important study plan மாதிரி பார்க்க போறோம். என்னென்ன portionsலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா first 1.1 தான் இருக்கு. 1.1 இருக்கு. modes of reproduction இருக்கு. So இதில பாத்தீங்கன்னா modes of reproductionல நமக்கு வந்து difference between asexual reproduction அதுக்கு அப்புறம் difference between asexual reproduction அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா sexual reproduction னு சொல்லி ஒரு 2 marks வரலாம் difference கேட்கலாம் so reproduction by a single parent without the இதுல இருந்து எழுதுற மாதிரியா இருக்கும் and இது பாத்தீங்கன்னா when two parents participate in the reproductive process involving two types of gametes it's called sexual reproduction இது எழுதுற மாதிரி இருக்கும் so இதுதான் வந்து first வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு So modes of reproduction வந்து உங்களுக்கு portionல இருக்கு 1.1 modes of reproduction இருக்கு so இதுல வந்து இது வந்து 2 marks கேட்கலாம் difference பத்தி கேட்கலாம் asexual reproduction or sexual reproduction சொல்லி நம்ம கேட்கலாம் next பாத்தீங்கன்னா 1.2 asexual reproduction கிடையாது இந்த பேஜ் ஃபுல்லா உங்களுக்கு கிடையாது so இந்த பேஜ் வராது So அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற full டாபிக்குமே உங்களுக்கு வராது இது ஃபுல்லாவே கேன்சல் ஆகும் So இது வந்து old book உங்க புக்கையும் செக் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் 3 வரைக்குமே வராது பேஜ் நம்பர் 3 4 5 வரைக்குமே வராது asexual reproduction ஃபுல்லா கிடையாது சோ நெக்ஸ்ட் வந்து எங்க பார்க்க போறோம்னா 6th 7th பேஜ் நம்பர்ல தான் இருக்கு sexual reproduction வந்து 7th பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 1 ல இருந்து reproduction சொல்லி பார்த்தோம் 1.1 பார்த்தோம் 1.1 ல வந்து modes of reproduction சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா பேஜ் நம்பர் 7 ல sexual reproduction இருக்கு 1.3 தான் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு 1.2 ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க சோ அந்த சிலபஸ் கிடையாது 1.3 ஃபுல்லா வருது ரெண்டே டாபிக் தான் ஃபர்ஸ்ட் லெசன்ல சோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கேக்குறான் types of sexual reproduction வந்து இது கேட்கலாம் so fertilization and conjugation வருது இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு கேட்கலாம் so இது வந்து 2 marks இது வந்து 2 marksல நமக்கு வரும் so இது வந்து one wordsல கேட்கலாம் so fertilization னா என்னன்னு சொல்லி கேட்கலாம் இதுக்கு one wordsல வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 marksல என்ன கேட்பாங்கன்னா difference between external fertilization and internal fertilization கேட்க சான்ஸ் இருக்கு so external and internal fertilization difference படிச்சுக்கோங்க so external fertilization one wordல வரும் So இதுல பாத்தீங்கன்னா external fertilizationக்கும் internal fertilizationக்கும் difference படிச்சுக்கோங்க 2 marksல கேட்கலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா the fusion of male and female gametes takes place outside the body of the female organism the external fertilization இது வந்து one wordல வரலாம் inside ன்னு வந்துச்சுனா takes place within the body அப்படினு சொல்லி வந்துச்சுனா அது internal so இது one wordல கேட்கலாம் so examples வந்து ரெண்டுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து 2 marksல வரும் one wordsல வரும் next பாத்தீங்கன்னா next வந்து different kinds of fertilization படிக்கணும் so இதுல பாத்துக்கோங்க ஆட்டோகேமினா என்னன்னு பாத்துக்கோங்க so ஆட்டோகேமிக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் one wordsலயும் தெரிஞ்சு வச்சுக்கணும் 2 marksலயும் வரலாம் so book inside one wordsல ஏனா இதுல சிலபஸ் கம்மியா இருக்கனால இதுல இருந்து தான் மோஸ்ட்லி क्वेश्चंस வரும் ஆட்டோகேமினா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க so male and female gametes are produced by the same cell னா ஆட்டோகேமி அதுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து எக்ஸோகேமினா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க different parents produced by different parents னா எக்ஸோகேமி நெக்ஸ்ட் So எது வேணா 2 marksலயும் வரலாம் டிஃபரன்ஸ் பத்தி கேட்கலாம் ஹோலோகேமிக்கும் எக்ஸோகேமிக்கும் டிஃபரன்ஸ் கேட்கலாம் சோ நமக்கு எது வேணா கேட்கலாம் சோ நம்ம வந்து படிக்கணும் எல்லாமே படிக்கிறது நல்லது சோ இதுல வந்து நெக்ஸ்ட் ஹோலோகேமி பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த கேமி படிச்சிருங்க நெக்ஸ்ட் மெரோகேமி நெக்ஸ்ட் ஐசோகேமி இது ஃபுல்லாவே படிச்சிருங்க சோ இதெல்லாம் வந்து 2 marksல கேட்க சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் கான்ஜுகேஷன் படிக்கணும் so conjugation படிக்கணும் ஃபுல்லா so இது படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இங்க ஒரு கேமி இருக்கு அதுவும் படிச்சுக்கோங்க
ஸோ இது வந்து அக்கோர்ஸ் இன் ஹையர் அனிமல்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ காஞ்சுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ஸில் வரும். ஸோ காஞ்சுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் படிக்கணும். ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து இது வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. வெஜிடேட்டிவ் ஃபேஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூரிங் இதுவும் ஃபுல்லாகவே படிக்கணும். மோஸ்ட்லி வந்து ஒன் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் லெட்டர்ஸில் வருதுல, அதுதான் கேட்பாங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸில் வர சான்ஸ் இருக்குது. வெஜிடேட்டிவ் ஃபேஸ்னால் என்னென்னு கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் என்னென்ன நடக்கும்னு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி கேட்கலாம். the organism reproduce and their offsprings reach maturity period in which phase, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீசனல் ப்ரீடர்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் 2 மார்க்ஸில் டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். ஸோ ரெண்டுக்கும் 2 மார்க்ஸ் படிக்கணும். ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ஃபேஸும் படிக்கணும், ஃபுல்லாகவே தான் படிக்கணும். ஏன்னா சிலபஸ் இது வந்து இந்த லெசனில் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கனால நம்ம இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே படிக்கணும். ஒன் வேர்ட்ஸில் வந்து இது வரும். ஸோ சீசனல் ப்ரீடர்ஸ் அண்டு கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் வந்து 1 மார்க் அண்ட் 2 மார்க்ஸ்லையும் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேர்த்தினோஜெனிசிஸ் வந்து இது வந்து கேட்பாங்க, 2 மார்க்ஸாக வரும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் வந்து இது வரும். இட் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பண்ணது யாருன்னு கேட்க 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ சார்லஸ் பானட் இன் 1745, இது 1 வேர்டில் வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேர்த்தினோஜெனிசிஸ் 2 டைப்ஸாக இருக்குது. இது வந்து நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். ஸோ இதை பற்றி படிச்சுக்கோங்க. நேச்சுரல்னால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து 1 வேர்ட்ஸில் வரலாம். ஸோ யார் டிஸ்கவர் பண்ணான்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது வந்து சார்லஸ் பானட், அது வந்து 1 வேர்டில் வரும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ டூ யூ நோ படித்து வச்சுக்கோங்க. இதில் டூ யூ நோ ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது. ஸோ டூ யூ நோ வந்து படித்து வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக நேச்சுரல் பேரஞ்செனிசிஸோட டைப்ஸு. ஸோ டூ யூ நோ படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 வேர்டில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3மே படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இது ஃபுல்லாக வரலாம். இதோட 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா என்னென்னு படித்து வச்சுக்கோங்க. இன்கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் பேர்த்தினோஜெனிசிஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வரும். ஸோ இந்த இதுவும் படித்து வச்சுக்கோங்க. லார்வா ப்ரொடியூஸ்ட் ஏ நியூ ஜென்ரேஷன் ஆஃப் லார்வா. ஸோ இது வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1 வேர்டில் வரலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்டானதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு மெயின்லி இன்டு 3 குரூப்ஸாக டிவைட் ஆகுது. ஸோ இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குரிய டிஃப்ரென்சஸ் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கணும். ஸோ அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷனும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கணும். ஸோ 1 வேர்ட்ஸில் கேட்கலாம். ஸோ இது வந்து 1 வேர்டில் கேட்கலாம். ஸோ லெமன் ஷார்க் கிவ்ஸ் பர்த் டு எ யங் ஒன் விச் இஸ் ஸ்டில் அட்டாச் பை இட்ஸ் பிளசண்டல் கார்டு. இது வந்து 1 வேர்டில் கேட்கலாம். பாக்ஸ் ஐட்டம்கள் வந்து 1 வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம்மரியில் வந்து நம்மளுக்கு வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டிஃப்ரென்ஸும் செக்ஷுவலுக்கும் ஏசெக்ஷுவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு படிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சம்மரி பார்த்துக்கோங்க. எதுக்கும் சம்மரியில் வந்து நம்மக்குரிய டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். இந்த டிஃப்ரென்ஸ் மோட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து தெரியும், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லி.
ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லி இது வந்து ஒன் வேர்டில் வரும். ரீப்ரொடக்ஷன் எப்படி கிளாஸிஃபை ஆகுதுன்னு சொல்லி. ஸோ சம்மரியில் இது ஃபுல்லாகவே தேவையில்ல. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வராது. எல்லாமே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி சொல்கிறனால இது ஃபுல்லாகவே வராது. இது செகண்ட் பேரால இருந்தால் நம்மளுக்கு வரும். ஸோ வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் இதுலேருந்து தான் வரும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இட்ஸ் சீன் இன் அனிமல்ஸ். இது பார்த்துக்கோங்க, என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்துக்கோங்க, என்னென்ன கேமி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆட்டோகேமி, எக்ஸோகேமி, ஹோலோகேமி. இதுக்குரிய இதெல்லாம் 2 மார்க்ஸில் வரும், 1 வேர்ட்ஸ்லேயும் வரும். கான்ஜுகேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கலாம். எங்கள் அனிமல்ஸில் இருக்கக்கூடியது வந்து இது. ஸோ அனிமல்ஸில் மெயினாக எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஜெனிசிஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட 2 டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தியோஜெனிசிஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பார்த்தியோஜெனிசிஸ் இது வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ வந்து இந்த 3 இது வரும். ஸோ இதெல்லாம் வந்து 1 வேர்ட்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு 1 வேர்ட்ஸ் 1 மார்க்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டடி பிளானாக வைஸாக பார்ப்போம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.